வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம போக்கோ F1 பற்றி தான் பார்க்க போகிறோம். போக்கோ F1 தம்பி, இது 2021 ஜூன் மாதம். இந்த மாதத்துலேயே நிறைய ஃபோன் வாரம் புது ஃபோன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நீ என்னன்னா 2018 ரிலீஸ் ஆன போக்கோ F1 பற்றியா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக இந்த ஃபோனை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. நான் வந்து இந்த ஃபோனை ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், போக்கோ F1. இதை பற்றி ஒரு மேலோட்டமான நான் வந்து உள்ள இன்டெப்த்தாக இதில் சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குது, இது வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அன்பாக்சிங் அப்புறம் அந்த ரிவ்யூ கிடையாது. நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்ன மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும், என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த போக்கோ பார்த்தீங்கன்னா வந்து Xiaomiயோட ஒரு சப் பிராண்ட் தான், எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து போக்கோ F1 அப்படின்ற ஒரு மாடல் வந்து 2018 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு செமையாக சேல்ஸ் ஆன ஃபோனு. 2018 ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு 2018 நிறைய பேரால் சொல்லப்பட்டது அந்த ஃபோனு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா Snapdragon 845 கொடுத்துருந்தாங்க. அதுவும் 8GB RAM 256GB இன்டர்னல். இப்போ கம்பேர் பண்ணிங்கனாவே அந்த ப்ரைஸுக்கு யாருமே கொடுக்கல. யாருமே இப்போ வரைக்குமே ரொம்ப ரேர் தான். OnePlusல தான் 8 சீரிஸ் சிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ டைமென்சிட்டி ப்ராசஸர்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஓகே. நான் சொல்கிறது 2018 சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தது இந்த ஃபோனு. நான் வந்து இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 ஃபோன் வச்சுருந்தேன். 2 விவோ ஃபோனுங்க, அதாவது செம்ம ஃபோன் கிடையாது, விவோலே பழைய மாடல்ஸ். அப்புறம் விவோ 1603, அதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி நோட் 3, அதுக்கும் முன்னாடி வந்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸோட ஏதோ கேன்வாஸ் கோல்டு, அதெல்லாம் அப்போ 2GB RAM இருந்த ஃபோன். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஒரு ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுவேன். ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு அது ஃபஸ்ட் ஃபோனில், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்பீடு இல்லை, ரேம் இல்லை, அப்புறமா ப்ராசஸர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2020 ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் தான் வந்து நான் ஆஃபரில் வாங்கினேன். இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய். ஆர்மர்ட் எடிஷன், முக்கியமாக சொல்ல போனோம்னா ஆர்மர்ட் எடிஷன், 8GB RAM 256GB இன்டர்னல், Snapdragon 845. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து பெருசாக பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து கேம் விளாட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஃபோனுங்களில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் 32GB தான் இருக்கும், இல்லை 64 போனாலும் கொஞ்சம் நாள்லேயே திரும்பி ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் ப்ராசஸர் ஸ்பீடு வந்து இருக்கவே இருக்காது. ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், டக்குன்னு அமேசானில் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், டக்குன்னு யூடியூப் போவேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு பஃபர் ஆகும். அதாவது எப்படி சொல்கிறது, கரெக்டாக ஸ்டார்ட் ஆகாது, எங்கே விட்டுமோ அங்கேருந்து பாஸ் ஆகாது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். என் ஸ்பீடுக்கு வந்து அது கொடுக்காது, ஃபோன் வந்து ஒத்துழைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல அப்கிரேடாக வாங்கணும், இதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஃபோனே வாங்கக்கூடாது, வேறு ஃபோனே அப்கிரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2020 நான் இந்த போக்கோ F1 பற்றி வந்ததுன்னு தெரியும். 2018 இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்ததுன்னு தெரியும், ஆனால் நான் அதை திரும்பி பார்க்கல. அந்த டைமில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் தேடும்போது இந்த ஃபோன்லாம் வராது. ஏன்னா போக்கோ F1 அவங்க அந்த ரிலீஸ் ஆன புதுசில் தான் அந்த விளம்பரம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் அப்போ வந்து ஃபோனுங்கள்லாம் நல்லா இருந்தது, எல்லாமே இருந்து. எனக்கு அதில் எதுவுமே பிடிக்கல. ரொம்ப ஒரு என்ன 6GB RAM இருக்கும், ஒன்று நல்ல ரேம் நல்லா இருந்ததுன்னா ரோம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ், இல்லை ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 7 சீரிஸ் 6 சீரிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னடா அது, நமக்கு எதுவுமே கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான ஃபோனாக இருக்கணும். பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை ஸ்டோரேஜ், ப்ராசஸர், அப்புறமா ரேமு, பேட்டரிலாம் கூட ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பேட்டரிலாம் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. அந்த 3 விஷயம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், ஒரு நல்ல ஃபோனாக எடுத்துக்கலாம். பட்ஜெட் முக்கியமாக சொல்ல போனால் பட்ஜெட் வந்து 15,000க்கு இது 3மே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்தது. நான் அந்த நேரத்தில் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது போட்டிருந்தாங்க நிறைய பேர். நான் 2018 ரிலீஸ் ஆன ஃபோனு 2020 நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இஸ் ஒர்த் பையிங், போக்கோ F1 வந்து 2020 வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா இருக்கே. நான் கேம் விளையாட போகிறதில்ல, கேமுக்கு வந்து நான் தனியாக ஐபேட் வச்சிருக்கேன். இப்போ கேம் நான் ஆடுறதும் கிடையாது. அந்த டைமில் நான் கேம் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் ஃபோனில் விளையாடக்கூடாது. என்னோட மெயின் மோட்டோ என்னன்னா ஃபோனில் கேம் விளையாடக்கூடாது. ஏன்னா ஃபோனுன்றது தனியாக நம்ம ஃபோன் பேசுறதுக்கு, அப்புறம் வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப் அந்த மாதிரி அதுக்கு மட்டுமே வச்சிருக்கணும். கேம்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நாசமாயிடும், ஃபோன் எப்படின்னா போயிடும் அப்படின்ட்டு தான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி டைமில் இந்த போக்கோ F1 நல்லா இருந்தது. எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே எனக்கு நான் கேட்ட 3 விஷயமே இருந்தது. முக்கியமாக நீங்கள் கேமரா சொல்லலாம். போக்கோ F1 கேமரா என்னப்பா, கேமரா ரொம்பலாம் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா ஃபோன்லையுமே ஒரு சிங்கிள் கேமரா தான் இருக்கும் பின்னாடி. இதில் ஒரு அப்கிரேட் டியூவல் கேமரா இருந்தது. அதே மாதிரி கேமரா குவாலிட்டி சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நல்லா தான் இருந்தது. எனக்கு நான் கேமரா பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், முன்னாடி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய கேமரா வச்சிருக்கவங்க, நான் ஒரு தனி கேமரா வச்சிருக்கேன், ஆக்ஷன் கேமரா இருக்குது, DSLR இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபோனில் பெருசாக கேமரா யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் கேமரா வந்து நான் ஒரு விஷயமா பார்க்கல. நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதெல்லாமே தனியாக பார்க்கணும். எனக்கு பர்சனலாக நான் மெயினாக வச்ச பாயிண்ட் 3மே சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால தான் இந்த போக்கோ F1 எடுத்தேன். அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதெல்லாம் நான் சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சூப்பராக ஒர்க் ஆகும், ஓகே. பேட்டரி பெரிய ரொம்ப ஃபோன் வெயிட்லின்னு கிடையாது. நமக்கு 845 சீரிஸ், ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 845 யாருமே கொடுக்கல. அதே நேரத்தில் ஸ்டோரேஜ் 256GB இன்டர்னல். நான் இப்போ வரைக்குமே ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 120GB கிட்ட இப்போ தான் தொட்டிருக்கு.
இருக்குனே. கேம் விளாட மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், முக்கியமாக டவுன்லோட் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறமா வேறு எதுவுமே இருக்காது. வாட்ஸ்அப்பில் வரும், வாட்ஸ்அப் அடிக்கடி பேக்கப் பண்ணாலுமே வாட்ஸ்அப்பு, மற்ற ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ். இப்போ தான் சேனலுக்காக அப்பப்போ எப்போயாவது ஃபோனில் எடுக்கிறேன் வீடியோ, நல்லா தான் இருந்திருக்கு. உங்களுக்கு சாம்பிள் வீடியோ, இந்த போக்கோ ஐஃபோனோட சாம்பிள் வீடியோ வேணும் அப்படின்னா வந்து ஒரு ஆஸ்மோ ஆக்ஷனோட ஆக்சசரிஸ்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது செக் பண்ணி பாருங்கள். அது ஃபுல்லாகவே இந்த போக்கோ ஐஃபோனில் தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன். நீங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் அதில் பார்த்து சொல்லுங்கள். நான் எந்த எடிட்டிங்குமே பண்ணல, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன், கலர் கிரேடிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ராவாக அப்படியே எடுத்தேன், அப்படியே அந்த வீடியோ போட்டிருந்தேன். நல்லா தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடியோ. அதனால் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில் நான் அந்த டெம்பர் கிளாஸு, அப்புறம் மேலே அந்த ஸ்க்ராட்ச் கார்டு அதெல்லாம் நான் போட்டதே கிடையாது. நான் வச்சிருந்த 4 ஃபோனுக்குமே அந்த மாதிரி போட்டது கிடையாது. விவோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதிலே டிஃபால்ட்டாக கம்பெனிலே வந்து ஒரு தனியாக ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி அதிலே கம் மாதிரி போட்டு ஒட்டி தான் வந்திருக்கும். அதே மாதிரி போக்கோ ஐஃபோன்லேயும் கொரில்லா கிளாஸ்னு இருக்குது. நம்ம எதுக்கு தனியாக மேலே போடணும், அந்த ஃபோனோட அழகும் போயிடும். ப்ளஸ் நான் பெருசாக பொத்துன்னு கீழே போடுறது, தூக்கி போட்டு ஸ்க்ராச்சஸ் ஆகுது, அந்த மாதிரி ஆகாது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். பெரிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் மட்டும் தான் இருக்குமே தவிர கிராச்சஸ்னு எதுவுமே இருக்காது என் ஃபோனில். நான் வச்சிருந்த ஃபோன் எதுவுமே அப்படி கிடையாது. ஒரு பேக் கேஸ், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் காட்டுறதுக்காக இப்படி காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஆர்மட் எடிஷன் ரப்பர் கேஸோட இருக்கும். நல்லா தாங்க இருக்கும். எனக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. சிம் காலிங்க்கு நல்லா தான் இருக்கும். ஒய்ஃபை நல்லா எடுக்கும், டேட்டாலாம் ஒய்ஃபை நல்லா ராங் ரேஞ்சில் இருக்கிறதும் எடுக்கும், நெட்ஒர்க்லாம். ஆடியோ மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரிங்டோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ரூமில் எங்கே ஒரு ரூமில் வச்சுட்டு பக்கத்து ரூமில் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி ஒரு ஃபீலு. மற்றபடி கேமரா எனக்கு நான் தான் கேமரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கேமரா உங்களுக்கு முக்கியம், நான் எக்ஸ்டர்னல் கேமராலாம் வச்சுக்கலப்பா, ஃபோன்லேயே தான் எல்லாமே கேமரா, எங்கே போனாலுமே கேமரா தான் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் கேமராவுக்கு வேறு நல்ல ஃபோனை கூட பாருங்கள். மற்றபடி ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஜ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண 4 ஃபோனுமே எனக்கு அந்த பேட்டரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. பேட்டரி ஆகட்டும், அதான் எந்தமே ஒரு ஃபோன் வாங்கினா அதை நான் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனதே கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணுவேன், சார்ஜ் போடுவேன், கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங், நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எந்த ஃபோன்லையுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி புதுசாக யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக ஆகும், செம ஃபாஸ்ட்டாக ஆகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே குறையும். உங்களால் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. நான் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு சார்ஜ் போட்டு காலையில் எழுந்து பார்க்குறேன். ஓவர் நைட் சார்ஜிங்லாம் நான் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து நிறைய அப்போல்லாம் கேஸ் நடக்கும் பார்த்துருக்கீங்களா. நைட்டு சார்ஜ் போட்டு காலையில் எடுத்தாங்க, ஃபுல்லாக சார்ஜ் போட்டுகிட்டே ஃபோன் யூஸ் பண்ணாங்க, ஃபோன் வெடிஞ்சிருச்சு, பேட்டரி பல்ஜ் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் கேட்டதுனால எனக்கு மைண்டில் அது ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் அந்த மாதிரி ஓவர் நைட் சார்ஜ் போட்டதே கிடையாது இது வரைக்கும். அப்படி போட்டுமே நான் எதுவாக இருந்தாலும் காலைல போடுறேன் அப்படின்னா ஒரு 1 ஹவரில் கரெக்டாக எடுத்து பார்ப்பேன். எவ்வளோ 90, 99 அந்த ரேஞ்ச் வந்தோன்னா அப்படியே எடுத்துருவேன். ஃபுல்லெல்லாம் பயங்கரமாக போட்டு அப்படியே ஹீட் ஆகுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். அப்படி இருந்துமே எனக்கு பேட்டரி பல்ஜ் ஆகிடுச்சு. நீங்கள் போக்கோ ஐஃபோன் யூசர்ஸ் யாரா இருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோன் பல்ஜ் ஆச்சா இல்லையான்ட்டு. நான் என் ஃப்ரெண்டு முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தார், அவர் ரிவ்யூஸ்லாம் கேட்டு தான் நான் அந்த போக்கோ ஐஃபோனே எடுத்தேன். அவருக்கு வந்து பேட்டரி ஏதோ ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம், எந்த அப்டேட்டுன்னு தெரியல, எம்ஐ அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணதில்லை, எனக்கு கண்ணு முன்னாடி நடந்ததுங்க இது. நான் ஒரு மதியான டைமில் சார்ஜ் போட்டு போனேன், சார்ஜ் போட்டு அது திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பல்ஜ் ஆகிடுச்சு. எப்படின்னா தரையில் வச்சு நான் சுற்றுறேன், அப்படியே பம்பர் மாதிரி சுற்றிட்டே இருக்குது. அந்தளவுக்கு பல்ஜ் ஆகிடுச்சு. நான் பண்ணதே கிடையாது, நான் ஓவர் நைட் சார்ஜும் பண்ணல. ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணேன். இந்த போன மாதத்தில் தான் வந்து ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு பேட்டரியே. ஏன்னா ரொம்ப வீங்கிடுச்சுன்னு வைங்களேன். அந்த ஸ்க்ரீனே வந்து ஒரு மாதிரி கிராக் விட்ற மாதிரி ஆச்சு. அதாவது ஸ்க்ரீனை நம்ம அழுத்தணும்னா அந்த ஒரு மாதிரி கோடு கூட வரும் பார்த்துருக்கீங்களா. அந்த மாதிரிலாம் வந்தோடனே நான் போய் கடைக்கு போய்ட்டு, லோக்கல் கடையில் போய்ட்டு ஒரு 800 ரூபாய்க்கு பேட்டரி மாதிரியா 3 months வாரண்டியோட. இப்போ ஓகே, ஓரளவுக்கு பேட்டரி நிற்குது. மற்றபடி எனக்கு இந்த ஃபோனில் பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு எப்படின்னா, நான் என் ஃபோனை வந்து நான் பொறுமையாக சார்ஜ் கூட போட்டுக்கிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஃபுல்லாக ஆகட்டும், எவ்வளோ பெரிய பேட்டரியாக இருந்தாலும். ஆனால் நான் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக இறங்கணும். அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பிடிக்காது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஐபேட் எடுத்துக்கணும்னு வைங்களேன், ஐபேட் மினி 5 வச்சிருக்கேன். அது ஒரு 3 மணி நேரம் கிட்ட சார்ஜ் ஆகுங்க. ஆனால் அதே மாதிரி சார்ஜ் இறங்குறது பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக இறங்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் பப்ஜி இப்போ ஆடுறதில்ல, ஒரு 2 மாதமாக. ஒரு பயானுக்குலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் 100ல் போட்டு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் பப்ஜி ஆடுறவங்களுக்கு தெரியும். அதுதான் ஹை கிராஃபிக்ஸ், நல்லா செம்ம லேட்டன்சியே இல்லாமல் சூப்பராக வரணும்னா ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸில் வச்சு ஆடுவாங்க. அந்த கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா நான் 100ல் வந்தேன்னு வைங்களேன், ஒரு 4 hours கண்டினியூஸாக விளாட முடியும். 100லேருந்து 0 சுவிச் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours கிட்டத்தட்ட தாங்கும் அந்த ஐபேடு. அதே மாதிரி போக்கோ ஐஃபோனை வந்து ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் தாங்கும். 8 series சிப், ஸ்னாப்ட்ராகன் 845 அப்படின்றதுனால அந்த ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் தாங்கும். ஆனால் நான் கேம் லைட்டாக டெஸ்ட் பண்ணிருந்தே தவிர கேம் இதில் ஆனது கிடையாது. அப்படி இருந்துமே எனக்கு பேட்டரி பல்ஜ் ஆகிடுச்சு. நான் பேட்டரி கடையில் மாற்றும் போது எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, தம்பி நைட் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் இல்லைனா அந்த மாதிரி பண்ணதே இல்லை அப்படின்னு. அப்போ கேம் ஆடிருப்பீங்க, ஏன்னா கேமிங் ஃபோன் தானே போக்கோ ஐஃபோன், கேம் ஆடிருப்பீங்க, அதனால் பல்ஜ் இருக்குன்னா கேமும் ஆனதில்லை அப்படின்னு. அது எப்படி அப்படி ஆகும்னா, இல்லை ப்ரோ அப்டேட்டுக்கு அப்புறம் ஆச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேர். நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா. எத்தனை பேருக்கு ஆயிருக்கு அப்படின்னு தெரியல. ஒருத்தர் வந்து இது வந்து கம்பெனியோட டாக்டிக்ஸ்பா, இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல்ஜ் பண்ண வைப்பாங்க அப்படின்லாம் கூட ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வருஷத்தில் 2021 இந்த ஃபோன் வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஏன்னா பெருசாக ஒரு பெரிய அப்கிரேட் இப்போ இருக்க ஃபோனில் எதுவுமே 1 TB இன்டர்னல், அப்புறம் 32 GB ரேம் அப்படின்னு எதுவும் வரல.
ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா கூட 7 சீரிஸில் தான் இப்போ வரைக்குமே இருக்குது. கேமரா உங்களுக்கு மிஞ்சி போனால் 2 கேமரா 3 கேமரா 4 கேமரா அந்த மாதிரி பின்னாடிலாம் கேமராவை வச்சு கொடுக்குறாங்க. மற்றபடி பெரிய ஃபீச்சர்னு எதுவுமே இல்லை. எனக்கு ஸ்பீடு நல்லாயிருக்கு, நான் இப்போ வரைக்குமே அதனால் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டரி இன்னொரு அப்கிரேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போக்கோ F1 ப்ரோன்னு ஏதாவது ஒரு மாடல் விடுறாங்கன்னு வச்சுப்போம். F2 F3 அதெல்லாம் வேறு. F1 ப்ரோனே ஒரு மாடல் விட்டாங்கன்னு வைங்களேன், நான் ஒன்றுமே இல்லை, ஒரு 5000 mAh பேட்டரி மட்டும் தான் கேட்பேன் இதில். மற்றபடி அப்புறம் கேமரா முடிஞ்சால் இன்னொரு கேமராவோ இல்லை இன்னொரு நல்ல சென்சார் இல்லை ஒரு கேமராவோ ஒரு 5000 mAh பேட்டரி மட்டும் இருந்ததுன்னா இப்போ வரைக்குமே எப்பேற்பட்ட ஃபோனாக இருந்தாலுமே இதை பீட் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் நான் சொல்கிறேன். நான் வாங்கும்போது இதோட ரேட் வந்து 17000 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ செக் பண்ணேன், இந்த வீடியோ எடுக்கிறது முன்னாடி கரண்டாக செக் பண்ணும்போது அமேசானில் 20000 ரூபாய் இருந்தது. அதே ஃப்ளிப்கார்ட் போனால் 32000 ரூபாய் இருக்குது. அது என்ன கதைன்னு தெரியல. அதே நான் வாங்கும்போது 17000 ரூபாய். அதுவும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினேன். ஒரு விவோட ஒரு பழைய ஃபோன் ஒன்று கொடுத்துட்டு வாங்கினேன். 2000 ரூபாய் கம்மி, என்னோட பட்ஜெட்டுக்கும் வந்துச்சு. 15000 ரூபாய்க்கு இந்த ஃபோனும் வந்தது. அதனால் நான் வாங்கிட்டேன். முக்கியமாக அதுதான் காரணம். இல்லைனா வேறு ஃபோன் கூட போயிருப்பேன். நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் ஸ்க்ரீன் சொல்லணும்னா இது வந்து எல்சிடி ஸ்க்ரீனுக்கும் ஆமோலடுக்கும் நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க. நிறைய பேர் இப்போ ஃபோன் பார்க்கும்போது இது எல்சிடிப்பா வேணாம், அப்போ ஆமோலடே போய்க்கலான்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஆரம்பத்தில் எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. என் ஸ்க்ரீன்லாம் பயங்கரமாக பார்ப்பீங்களா, எனக்கு நார்மலாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண எல்லாமே எல்சிடி தான். ஆமோலடு நான் பார்த்தே கிடையாது, நான் யூஸ் பண்ணதில்லை. அதனால் ஆமோலட் ஸ்க்ரீன் என் ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க, அவங்களது ஃபோனில் வாங்கி பார்த்தேன். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா பிளாக் கலர். நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் பேக்ரவுண்ட்லாம். நல்ல வெயில் டைமில் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது பிளாக்கு. என்ன அது நான் என்ன நினச்சேன், ஓகே வெயில் டைமில் பார்த்தோம்னா இந்த சென்சார் மூலமாக ப்ரௌன் ஆகிடும் போல் கலரு, ஒருவேளை பேட்டரி ஏதோ சேவ் பண்ணுறதுக்கு பண்ணுது போல் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியும் ஆமோலடில் அவங்க பார்த்தா பக்கா பிளாக்காக இருந்தது. நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருந்தது எல்சிடிக்கும் ஆமோலடுக்கும். அதனால தான் தெரிஞ்சது. அப்புறம் ஓகே பிரைட்னஸ் வந்து செம்மையாக கொடுக்கும். அந்த நம்மளோட எம்ஐ பேண்டில் கூட ஆமோலட் ஸ்க்ரீன் தான் நினைக்கிறேன் ஆமோலடு. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக குட்டியோண்டு ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது ஆமோலோட அருமை. அதனால் எல்சிடி இருக்குது இதில் முக்கியமாக. ஏன்னா ஸ்க்ரீன் பார்க்குறவங்க, அதிகமாக படம் பார்க்குறவங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை கேம் விளாட்றவங்கன்னா ஆமோலட் இருக்க ஒரு நல்ல ஃபோனாக போகிறது கூட பெஸ்ட்டு தான். மற்றபடி உங்களோட கையில் தான் இருக்குது. எனக்கு தேவை எனக்கு பர்ஃபார்மன்ஸு, ரேமு, அப்புறம் ஸ்டோரேஜ், இது மூணுமே எனக்கு இது தந்தது அப்படின்றதுனால தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷத்தில் இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு கேமரா ஒரு மேட்ரு இல்லை எனக்கு பேட்டரி இன்னும் பெரிய பேட்டரி வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோன் தான் போகணும். மற்றபடி இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. போக்கோ F1 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருன்னா பார்க்குறாங்க, போக்கோ F1 வாங்கலாமா வேணாமான்னு வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்டுமே நான் பார்க்குறேன். எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். பெருசாக வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாதுங்க. மற்றபடி இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் தான். பேட்டரி ஒன்று தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. பேட்டரி மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா இப்போ வரைக்குமே எனக்கு சுத்தமாக வந்து இதை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டே தோடி இருக்காது. ஆமோலட் ஸ்க்ரீன் வேணும், அப்புறமா பேட்டரி பேட்டரி வேணும், கேமராவும் நல்ல கேமரா வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோன் போய்க்கலாம். இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், கேம் விளாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனும் போகலாம். இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து நீங்கள் உங்களோட தேவை என்னன்னு பாருங்கள். கேமராவா இல்லைனா பேட்டரி அதிகமாக இருக்கணுமா எதுன்றதை பார்த்து எடுங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.